Hi friends, இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம். ஸோ இதில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயும் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும்னா கொஸ்டின் பேப்பரில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக எந்தெந்த புக்ஸில் வந்து கவர் ஆகுது, அதாவது ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன கவர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி படிங்க. ஸோ இந்த மாதிரி இதை வந்து கவர் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதும் கவர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 6 to 10th வரைக்கும் சில பேசிக்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு தடவை ரீட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு என்ன டாப்பிக்லேருந்து கேட்குறாங்களோ அந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஆனால் எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு சின்ன விஷயம் வந்து சேமாக வர்றது என்னென்னா அவங்க வந்து இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கவர் பண்ணுறது 11th and 12th புக்ஸ்லேருந்து தான் கவர் பண்ணுறாங்க. ஸோ 11th and 12th புக்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லேருந்து அதிகமாக கேட்குறாங்களோ அந்த டாபிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து Group 1 2017 கேட்ட கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்தது. When capacitance of capacitances C1, C2, C3 are connected in series, the equivalent capacitance of combination C is given by. ஸோ ஆல்ரெடி சயின்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்னு தெரியும், கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன, இண்டக்டன்ஸ்னால் என்னன்னு தெரியும். ஸோ நியூவாக படிக்கிறவங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. C1, C2, C3 என்ற மின்தேக்கு திறன்கள் கொண்ட 3 மின்தேக்கிகள் தொடரிணைப்பில் இணைக்கப்படும் போது தொகுப்பின் தொகுப்பயன் மின்தேக்கு திறனானது என்னென்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன, கெப்பாசிட்டன்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, பேரலாக கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகுது. ஸோ அப்படி தெரிஞ்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம் இந்த டாப்பிக்கில் இருந்து. ஸோ இந்த டாபிக் சம்மந்தமாக என்ன புக்கில் கவர் ஆகுதுன்னா ஃபிசிக்ஸு 12th standard lesson 1 அந்த லெசனில் கவர் ஆகுது. ஸோ கெப்பாசிட்டன்ஸ்னால் என்னென்னா இதுவும் வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். இப்போ நம்ம வீட்டில் எப்படி ஒரு டார்ச் லைட்டில் வந்து நம்ம பேட்ரி போடுறோம், அதுக்கப்புறம் ஃபோனில் வந்து பேட்ரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கெப்பாசிட்டன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் டிவைஸ் தான். ஸோ இதை வந்து மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபேன் இந்த மாதிரி டிவைசஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கெப்பாசிட்டன்ஸோட டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் த ரேஷியோ ஆஃப் த சார்ஜ் கிவன் டு த கண்டக்டர் டு த பொட்டென்ஷியல் டெவலப்டு இன் த கண்டக்டர். ஸோ கண்டக்டர்னால் ஒரு பொருள் தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த C = Q/V. ஸோ Q தான் வந்து சார்ஜ், Vனா வந்து பொட்டென்ஷியல். ஸோ இதுதான் கெப்பாசிட்டன்ஸ்க்கான பேசிக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் பின்னாடி வர எல்லா ஃபார்முலாவும் டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கண்டக்டருக்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் வந்து தரோமோ அதனால் கிடைக்கிற அந்த பொட்டென்ஷியல் எவ்வளோ நேரம் அந்த கண்டக்டர் வந்து தாங்குது, அந்த பொருள் வந்து எவ்வளோ நேரம் தாங்குது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸோட யூனிட்டை வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதோட யூனிட் என்னென்னா ஃபேரட். ஸோ நம்ம சார்ஜ் பார்த்தோம், அதாவது C = Q/V. ஸோ Qனா என்னென்னா சார்ஜ், அதோட யூனிட் என்னன்னு பார்த்திங்கன்னா கூலும். அண்ட் Vனா என்னென்னா பொட்டென்ஷியல், ஸோ அதோட யூனிட் என்னென்னா வோல்ட். ஸோ அதை வச்சு தான் இந்த டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. எ கண்டக்டர் ஹேஸ் எ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் 1 farad. 1 farad என்றது கெப்பாசிட்டன்ஸ். இஃப் எ சார்ஜ் ஆஃப் 1 coulomb given to it rises its potential by 1 volt. ஸோ அதை Q/V பார்த்தோம். ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒன்று வந்து மைக்ரோ ஃபேரட், அப்படி இல்லைனா பிக்கோ ஃபேரட் சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. இதை தான் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கெப்பாசிட்டர்னா இஸ் எ டிவைஸ் ஃபார் ஸ்டோரிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஒரு சார்ஜிங் டிவைஸாக தான் கெப்பாசிட்டர் என்றதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. C = ε0A/d. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து ε0A/dன்னு. இதே வந்து டை எலக்ட்ரிக், அதாவது ஒரே ஒரு எலக்ட்ரிக் இருக்கும்போது ε0A/d வரும். இதே வந்து டை எலக்ட்ரிக் 2 மீடியம் இருக்கும்போது εr ε0A/d என்ற ஃபார்முலா வரும். ஸோ நமக்கு தெரியும் C என்றது ε0A/d, C' என்றது εr ε0A/d. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறாங்க. C'/C = εr. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் வந்து இதை தான் அடிக்கடி கேட்குறாங்க.
ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கெங்கே தான் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இதை வந்து இக்னிஷன் சிஸ்டம். இக்னிஷன்னா என்னென்னா அந்த ஹீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான். அதை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமொபைல் என்ஜின்ஸ். எதுக்காகனா இந்த ஸ்பார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பவர் டிரான்ஸ்மிஷனில் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்படுற அந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுது. ஸோ அதனால் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ ரேடியோ சர்க்கியூட்ஸில் தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அங்கே என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆசிலேஷன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிள் இதெல்லாம் கூட கொடுத்து கேட்பாங்க. விச் ஒன் இஸ் யூஸ் டு ஆக்ட் as the ignition system of automobile engines to eliminate sparking. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கெப்பாசிட்டர், இண்டக்டர், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கூட இந்த கெப்பாசிட்டர் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் பார்க்க போகிறோம். இதில் தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சீரீஸ்னால் என்னென்னா இந்த கெப்பாசிட்டர் சிம்பிள் பாருங்கள், 2 பேரலல் சிம்பிள் இருக்கும். அதாவது இந்த கெப்பாசிட்டர் எல்லாத்தையும் ஒரே லைனில் கனெக்ட் பண்ணால் அதுதான் வந்து சீரீஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், C = Q/V. ஸோ கெப்பாசிட்டரை வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சார்ஜ் வந்து வேரியே ஆகலை. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரே சார்ஜ் தான் போகுது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸில் தான் வந்து எல்லாமே சீரீஸ் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் ஒரு இடத்துல வந்து ஸ்விட்ச் போட்டாங்கன்னா எல்லா இடத்துலையும் எரியிற மாதிரி இருக்கும். அதனால் சீரீஸ் கனெக்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜ் வந்து சேஞ்சே ஆகலை. ஆனால் வோல்டேஜ்ன்றது எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக அந்த வோல்டேஜ் போகுது. அந்த இடத்துல எப்படி ஃபார்முலா வருதுன்னா நமக்கு C = Q/V தெரியும். ஸோ Vயை வந்து வச்சுக்கிறாங்க. இந்த சைடு வந்து V = Q/Cன்னு கொண்டு வராங்க. Q வந்து சேஞ்ச் ஆகலை, அதனால் Q/C1 + Q/C2 + Q/C3ன்னு கொண்டு வராங்க. ஸோ Qவை வெளியில் எடுத்தோன்னா 1/C1 + 1/C2 + 1/C3 வரும். இந்த 1/C1 + 1/C2 + 1/C3 வந்து ஒரு எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸாக மாற்றுறாங்க CS என்ற ஒரு டேர்ம் மூலமாக. அதனால் ஃபார்முலா எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா V = Q/CS. ஸோ V = Q/CSனால் இந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுங்கள். V = Q × 1 + C1 + 1 + C2 + 1 + C3 இருக்கிற இடத்துல V இருக்கிற இடத்துல Q/CS அப்ளை பண்ணுங்கள். Q/CS = Q × 1 + C1 + 1 + C2 + 1 + C3 இருக்கும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னா Q என்றது இருக்குது. அதனால் ஃபார்முலா வந்து என்ன வருதுன்னா 1/CS = 1 + C1 + 1 + C2 + 1 + C3. இந்த ஃபார்முலா தான் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரை வந்து சீரீஸாக கனெக்ட் ஆகும்போது கிடைக்கிற ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம், கெப்பாசிட்டர் இன் பேரலல். ஸோ பேரலல்னால் ஒரே லைனில் இருக்காது, அதாவது மேலே ஒன்று கீழே ஒன்று அதுக்கு கீழே ஒன்று அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா பேரலல். ஸோ சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது அந்த சார்ஜ்ன்றது வேரி ஆகலை, ஆனால் பேரலில் கனெக்ட் ஆகும்போது அந்த பொட்டென்ஷியல் என்றது வேரி ஆகலை. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் வந்து இப்படி கூட கேட்கலாம், கெப்பாசிட்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது எந்த ஒரு டேர்ம் சேஞ்ச் ஆகலான்னு கேட்டிங்கன்னா சார்ஜு. இதே வந்து பேரலில் கனெக்ட் ஆகும்போது எந்த டேர்ம் சேஞ்ச் ஆகலாம் பார்த்திங்கன்னா பொட்டென்ஷியல், அதாவது V. ஸோ அதனால் இங்கே வந்து ஃபார்முலா எப்படி எழுதிக்கிறாங்கன்னா நமக்கு பேசிக்காக தெரிகிற ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க, C = Q/V. ஸோ அது வந்து அந்த டேர்முக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். இங்கே வந்து Q1 = C1V, Q2 = C2V, Q3 = C3Vன்னு கொண்டு வாங்க. ஸோ இங்கே சார்ஜ் வேரி ஆகிறதுனால Q = Q1 + Q2 + Q3. ஆல்ரெடி Q1 Q2 Q3 தெரியும், அதை எடுத்து அந்த அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே பேரலல்ன்றதுனால நம்ம வந்து இந்த C1 C2 C3 வந்து CP மாற்றிக்கிறோம், அங்கே சீரீஸ்ன்றதுனால CS மாற்றணும். ஸோ ஃபைனலாக நமக்கு எப்படி ஃபார்முலா கிடைக்குதுன்னா CP = C1 + C2 + C3. ஸோ எதுவுமே ஞாபகம் வச்சுக்கலனாலும் சீரீஸ்னால் 1/CS = 1/C1 + C2 + C3 அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரலல்னால் CP = C1 + C2 + C3 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ கெப்பாசிட்டர். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெஃபினேஷன், கெப்பாசிட்டர்ன்றது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் நமக்கு தெரியும். ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அதுக்காக சில ஒர்க் வந்து நம்ம பண்ணணும்.
ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ கெப்பாசிட்டர் எவ்வளோ கிடைக்கும் பார்த்திங்கன்னா ½ CV². இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கெப்பாசிட்டர் சம்மந்தமாக நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா C = Q/V, அதுக்கப்புறம் C'/C = εr. நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர் இன் சீரீஸ் அண்ட் கெப்பாசிட்டர் இன் பேரலல் இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ கெப்பாசிட்டர் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அதாவது என்ன ஃபார்முலானா ½ CV². ஸோ இது ரொம்ப முக்கியம். ஃபைனலாக இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. த எனர்ஜி இஸ் ரெக்கவர்ட் இஃப் த கெப்பாசிட்டர் இஸ் அலோவ் டு டிஸ்சார்ஜ். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன் கெப்பாசிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் C1, C2, C3 ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், த ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் காம்பினேஷன் C இஸ் given by 1/C = 1/C1 + 1/C2 + 1/C3. ஸோ இதே ஏ ஆப்ஷன் பாருங்கள். இது வந்து கெப்பாசிட்டர் இன் பேரலல் கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர் வரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டர்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ இந்த டாபிக் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா நம்மளால் எல்லாமே தரவாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆனால் இந்த டாப்பிக்லேருந்து மேக்ஸிமம் வந்து 11th and 12th புக்ஸில் கவர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்து தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 2 coils are placed close to each other. The mutual inductance of the pairs of coil depends upon. ஸோ இது வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் 2017 அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த கொஸ்டின். 2 கம்பி சுருள்கள் ஒன்றுக்கொன்று அருகில் வைக்கப்பட்டுள்ளது. 2 கம்பி சுருள்களுக்கு இடையே உண்டாகும் பரிமாற்று மின்தூண்டல் எதை சார்ந்திருக்கும்? ஸோ இது பார்த்திங்கன்னா 2 காயில் வந்து கிட்டக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த 2 காயிலுக்கும் நடுவில் வந்து எந்த ஒரு டேர்மை வந்து அது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த 2 காயிலில் உள்ள அந்த ஒயரா, இல்லை அந்த 2 காயிலுக்கு நடுவில் பாஸ் ஆகிற அந்த கரண்ட்டா, இல்லை அந்த 2 காயில்ஸ்க்கு நடுவில் கிடைக்கிற அந்த சார்ஜ்னாலையா, இல்லை அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க, என்ன ஓரியன்டேஷனில் வச்சுருக்காங்க, இதை பொறுத்தா அப்படின்னு தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு 12th ஸ்டாண்டர்ட் 4th லெசனில் கவர் ஆகுது. ஸோ கெப்பாசிட்டன்ஸ்க்கு ஆப்போசிட்டான ஒரு டேர்ம் தான் பார்த்திங்கன்னா இண்டக்டன்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வயரிங் கனெக்ஷன்ஸில் கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் இந்த டேர்ம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ குரூப் 1ல் கெப்பாசிட்டன்ஸ் சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க. இதில் இண்டக்டன்ஸ் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. ஸோ இண்டக்டன்ஸில் பார்த்திங்கன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஜென்ரலாக இண்டக்டன்ஸ்னால் என்னென்னா, அதாவது ஒரு இடத்துல கரண்ட் போயிட்டு இருக்கும்போது இந்த இண்டக்டன்ஸ் வந்து அங்கே செட் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு கரண்ட்டை வந்து உருவாக்கும். இதுக்கான டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ காயில். ஸோ இண்டக்டன்ஸ்னாலே ஒரு காயில் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. விச் எனேபிள்ஸ் டு ப்ரொடியூஸ் அண்ட் அப்போசிங் இன்டியூஸ்டு EMF. ஸோ EMFனாலே ஒரு பவர் ப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து தானாகவே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இன் இட் when the current in the coil changes is called self induction. ஸோ கெப்பாசிட்டன்ஸ்க்கு நம்ம யூனிட் பார்த்தோம் ஃபேரட்னு. இண்டக்டன்ஸ்க்கு வந்து என்ன யூனிட்னா ஹென்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணும்போது அதுக்கான ஃபார்முலா பார்த்தா ½ CV². ஸோ இதுக்கும் அதே மாதிரி ½ ஸோ எல்னாலே வந்து இண்டக்டன்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. ½ அங்கே வந்து CV². V என்றது அங்கே வோல்டேஜ் குறிக்கும், இங்கே I என்றது கரண்ட். ஸோ இண்டக்டன்ஸ்னால் கரண்ட்டு, கெப்பாசிட்டன்ஸ்னால் வோல்டேஜ். ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ்னால் ஒரே ஒரு காயில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மியூச்சுவல் இண்டக்ஷன்னா 2 காயில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு காயிலில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் இன்னொரு காயிலையும் அந்த சேஞ்சஸை வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இந்த டயக்ராம் பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ நமக்கு எக்ஸாமில் கேட்டிருந்தது இதுதான். 2 காயில்ஸை வந்து ஒன்றா வச்சுருந்தா அதில் வந்து என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படி தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. If the 2 coils are wound on a soft iron core, the mutual induction is very large. ஸோ 2 காயில்ஸ் வந்து ஒன்றா வைக்கும்போது அதில் என்னென்ன சேஞ்சஸ் தான் நடக்குதுன்னு பாருங்கள். மேக்னெட்டிக் இண்டக்ஷன், நெக்ஸ்ட்டு ஏரியா என்க்ளோஸ்டு பை த காயில், நெக்ஸ்ட்டு ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் வித் ரெஸ்பெக்ட் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ தெரியும் நமக்கு ஆன்சர். 2 coils are placed close to each other. The mutual inductance of the pair of coils depends upon relative position and orientation of the 2 coils. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஃபேக்ட்டும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த காயில், நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்,
நெக்ஸ்ட்டு ப்ராக்சிமிட்டி ஆஃப் த கோயில்ஸ். ஸோ இதெல்லாம் இது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. சுருளின் சார்பு நிலையையும் அதன் சாய்வு நிலையையும் பொறுத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் பிரேக்கிங் சிஸ்டம் இஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட் அட் அ ஹை ஸ்பீடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் 2018 கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்தது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா மேக்னெட்டிக் பிரேக்கிங். அதிவேகமாக செல்லும் போது எந்த முறை நிறுத்துவான் மிக சிறந்தது. ஸோ இதுக்கான ஆன்சர் காந்த நிறுத்துவான். இந்த கொஸ்டின்ஸ் தான் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 கொஸ்டின் பேப்பர்லேருந்து அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெப்பாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் இந்த டேர்ம்லேருந்து தான் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது. ஸோ நீங்கள் இந்த புக்ஸில் தான் போய் பாருங்கள். ஸ்டாண்டர்ட் 6th, 7th, 8th அண்ட் 10th இந்தந்த லெசன்ஸ் கவர் ஆகுது. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் கொடுங்க. மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ்லேருந்து கொஸ்டின் எடுத்து படிங்க. நான் இந்த புக்கில் தான் அனலைஸ் பண்ண வரைக்கும் சில பேசிக் டேர்ம்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ அதில் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் பண்ணதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் ஸோ இது சம்மந்தமான எல்லா பேசிக் டேர்ம்ஸும் பார்ப்போம். தேங்க்யூ.